கர்த்தர் இன்னைக்கு உங்களிடம் சொல்கிறார், இதோ ஒருவனும் பூட்டக்கூடாத திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3:8. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, இப்ப உங்க வாழ்க்கையில எல்லா கதவும் மூடப்பட்ட மாதிரி தோணலாம். ஒரு வேலை கிடைக்காம போயிருக்கலாம், ஒரு வாய்ப்பு கை நழுவி போயிருக்கலாம், நீங்க ரொம்ப நம்பின விஷயம் நடக்காம போயிருக்கலாம். அதனால எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்காதீங்க. சில கதவுகள் மூடப்படுவது கூட உங்களை காப்பாற்றத்தான் இருக்கலாம். உங்களுக்கு சரியில்லாத இடத்திலிருந்து தேவன் உங்களை விலக்கி இருக்கலாம். சரியில்லாத நேரத்தில் கிடைக்கிற வாய்ப்பை அவர் தடுத்து இருக்கலாம். அதனால மூடப்பட்ட கதவையே பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. தேவன் திறக்கப் போகிற கதவை எதிர்பாருங்க. மனிதர்கள் உங்களை மறந்தாலும் தேவன் உங்களை மறக்க மாட்டார். இன்றைக்கு உங்களுக்கு வழியே இல்லாத மாதிரி தெரிந்தாலும் தேவனுக்கு வழி தெரியும். நீங்க ஒரு கதவை மட்டும் பார்க்கிறீங்க, ஆனா தேவன் முழு பாதையையும் பார்க்கிறார். சரியான நேரத்தில் சரியான கதவு திறக்கும். அதனால நம்பிக்கையை விடாதீங்க. தேவன் இன்னும் உங்க வாழ்க்கையில் வேலை செய்துகிட்டே இருக்கிறார். ஜெபம். அன்புள்ள இயேசப்பா, எங்கள் வாழ்க்கையில் மூடப்பட்ட கதவுகளை பார்த்து சோர்ந்து போகாமல் இருக்க உதவி செய்யும். எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற சரியான வழியை காட்டும். எங்கள் பயத்தை நீக்கி நம்பிக்கையை தாரும். சரியான கதவுகளை சரியான நேரத்தில் திறந்து எங்களை வழிநடத்தும். உம்மை நம்பி தொடர்ந்து நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த வசனம் உங்கள் மனசை தொட்டிருந்தா ஆமேன் என்று காமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ யாரோ ஒருத்தருக்கு தேவன் கொடுக்கிற நம்பிக்கையா இருக்கலாம். அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஒரு ஷேர் கூட ஒரு வாழ்க்கையை தேவனிடம் நெருக்கமாக கொண்டு வர தேவன் பயன்படுத்தலாம். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.